பிறகு ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கான். ஆமாங்க, இவன் தான் நம்மளோட ஹீரோ. கார் முன்னாடி விழுந்துடுறானா, அந்த டிரைவர் சாவுராக்கி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வேகமா வரான். அவ்வளவு வேகமா எங்கடா வரான் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்ல படிக்கிற அவனோட பையனை பிக்கப் பண்றதுக்காக தான் வரான். இதுவரையிலேயே ஒரு நாளும் இவன் ஸ்கூல்ல பையனை கரெக்ட் டைமுக்கு டிராப் பண்ணதும் இல்லை, கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணதும் கிடையாது. பையனை ஒழுங்கா படிக்க வைக்கிறதோ இல்லை, சொல்லி கொடுக்கறதோ இல்லை, எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டான். இப்போ ஐயோ இந்த டீச்சர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஆல்ரெடி பழைய டீச்சரே கண்ணாவினா நம்மளுக்கு அறுத்துப்போம். இப்போ புதுசா வேற ஏதோ ஒரு டீச்சர் மாறிடுச்சான். இவ்வளோ லேட்டா வரேன், அவன் என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு பயந்துகிட்டே போறான். இப்பதான் ஹீரோவோட பையனை காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் தான். அவன் கிட்ட டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீ கவலைப்படாத, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. உங்க அப்பா வராம நான் உன்னை விட்டுட்டு இங்க இருந்து போகவே மாட்டேன், நான் கூடியதான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீச்சர் ரொம்ப பாசமா தன்மையா பேசுறத கேட்கும் போது அப்படியே அபிராமிய பார்த்த குணா மாதிரி அவனும் பேனு நின்னுக்கிட்டு இருக்கான். இப்பதான் அப்பங்காரன் ஆடி அசைஞ்சு ஓஞ்சி வராங்க. வந்துடுச்சு என் வீட்டுல இருக்க வேஸ்ட் பீஸ். இது மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸ் எங்கேயுமே நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க மேம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுங்கா பண்ணாது, இது சரியான டம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே பிடிச்சி செம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்பங்காரனுக்கு கோவம்லாம் பெருசா வரல, செல்லமா தான் கோச்சிக்கிறான். அடி வாய மூடுறா போதும் அப்படின்னு. ஐயோ மன்னிச்சிருங்க மேம், ஆக்சுவலா சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனா கிளம்பும் போது ஒரு பைக்காரன் குறுக்கால நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் ஒரு கார்காரன் எதிர்க்க நிறுத்திட்டான். ஐயோ இந்த சைனால டிராபிக் ரொம்ப மோசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினை நமக்கு காட்ட போறாங்க. எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தமிழ் பட டைட்டில் மாதிரி நம்ம ஹீரோயின் வேகமா திரும்புறா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் போது செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவோட எக்ஸ் லவர். ஐயோ என்னது இவளை எப்படிடா நம்ம பையனுக்கு கிண்டர் கார்டன் டீச்சரா வந்தா, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் படன்னு ஆயிடுறான். வெறும் இவங்க லவ் மட்டும் பண்ணலங்க, இவங்க ரெண்டு பேரும் லிவிங்லயுமே இருந்திருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம ஹீரோ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிருக்கான். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி இவங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த ரீசனுமே இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடு, கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுதுருக்கா. என்னால நீ இல்லாம வாழவே முடியாது, அட்லீஸ்ட் எனக்கு காரணமாச்சும் சொல்லு, எதுக்காக இப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்த பிரேக்கப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கதர்வா. ஹீரோவோட கையை பிடிச்சி கெஞ்சிரா, தயவு செஞ்சு எதுனா கோவம் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உன்னால எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளிடுறான். அப்ப